நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு கனமழை அதிகமாக பெய்தாலும் மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான் அடுத்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் உதகை குன்னூர் பாதிக்கப்படலாம். அதற்கு உண்டான பாதுகாப்பு பணிகளும் தயாராக உள்ளது. தற்போது கூடலூரில் பாதிப்புகள் குறைவு. மழையால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் குறித்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் உதகை தமிழக விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி எம்பி ராசா கூறுகையில், நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு பெய்த அதிக கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மழை பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அதற்கான நிவாரணத் தொகையை தமிழக முதல்வரிடம் எடுத்து சொல்லி விரைவில் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் காலங்களில் கனமழை காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என கூறினார். குடியிருப்புகள் மற்றும் பள்ளி வளாகங்களின் அருகே உள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வனத்துறையினருக்கு உத்தரவிட்டார். கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பேரிடர்கள் குறித்து விரிவாக கள ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் என்னையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அனுப்பி அந்த அடிப்படையில் கடந்த 4-5 நாட்களாக அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாவட்டத்தினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸராக தமிழக அரசினுடைய செயலாளராக திரு வெங்கடேஷ் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த பேரிடரை எப்படி எதிர்கொள்வது, எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம், இன்னும் என்ன தேவைகள் என்கின்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். வழக்கத்தை விட அதிகமாக இந்த ஆண்டு கனமழை பெய்திருந்தாலும், மழையினுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் சேதம் குறைந்திருப்பதற்கு காரணம் இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக சிறப்பாகவும் துரிதமாகவும் உரிய காலத்தில் எடுக்கப்பட்ட காரணம்தான் என்பதை பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் அறிவார்கள். அந்த அடிப்படையிலே இதுவரை நடந்த எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. அதே போல உயிரிழந்த இருவருக்கும் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் மேலும் மழை கூடுதலாக வந்தால், ஒருவேளை சுகாதாரத்துறையில் செய்ய வேண்டிய பணிகள், கொசுக்கள் காரணமாக மலேரியா வரலாம், காய்ச்சல் வரலாம், டெங்கு வரலாம், அதை எப்படி சமாளிப்பது, பொதுப்பணித்துறையிலே, நெடுஞ்சாலைத்துறையில் சாலைகள் துண்டிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தும் இப்போது நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வரக்கூடிய செப்டம்பர் நவம்பரில் வரக்கூடிய, இப்போது கூடலூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பருவ மழை வேறு. அடுத்த பருவமழையில் குன்னூர், உதகை பாதிக்கப்படலாம். அதை எப்படி எதிர்கொள்வோம் என்பதை கூட இங்கே விரிவாக விவாதித்திருக்கிறோம். என்ன தேவை என்பதையும் நாங்கள் கண்டறிந்து, எந்தெந்த துறையிலே சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டறிந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவரோடு இணைந்து அனைத்து துறை அதிகம் சொன்னாங்களோ உடனே காரை நிறுத்தி அடிஷனல் கலெக்டர் கூப்பிட்டு டிஎஃப்ஓ ஃபோன் பண்ணி இமீடியட்டாக எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ரோல் இருக்குது. நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணுவார். நீங்கள் பத்திரிகையாளர்களும் நீங்கள் 4th எஸ்டேட் ஜனநாயகத்தில் உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள், என் நம்பர் கூப்பிடுங்க, கலெக்டர் நம்பர் கூப்பிடுங்க, ஒரு நம்பர் கூப்பிடுங்க, இமீடியட்டாக ரிசீவ் பண்ண சொல்கிறேன். டிஎஃப்ஓ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. எல்லா டிஎஃப்ஓ கூடலூர், ஊட்டி எல்லாமே ட்ரீஸ் கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு உடனே அப்ரூவ் பண்ணி இந்த இடம் சொல்லுங்க. பர்மிஷன் லேட் டேஞ்சரஸ் ட்ரீலாம் பர்மிஷன் வேண்டியதில்லை, ஓரளவு கொடுக்க சொல்லிட்டேன். அங்கே ஒரு விசிட் பண்ணிட்டு வரல கொடுத்துருவாங்க. பிடி சாட்டிஸ்ஃபை, ஏடி அடிஷனல் கலெக்டர் சாட்டிஸ்ஃபை, கலெக்டர் சாட்டிஸ்ஃபை முடிச்சிருவாங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருவாங்க.